யார் தூதருக்கு கட்டுப்படாமல், அதோடு மட்டுமல்லாமல் தூதருடைய வழியை விட்டு மாற்று வழிகளை பின்பற்றினார்களோ, அது தூதருடைய வழியை மாற்றி செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கூறியிருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை மார்க்கமாக கட்டளையிட்டிருக்க, மார்க்கம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக தூதர் கூறியதாக எவர் ஒருவர் செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய தூதராலே அவர் விரட்டப்படுவார். இருந்து சுஹ்கன் சுஹ்கன், தூரமாகி விடுங்கள், தூரமாகி விடுங்கள் என்று விரட்டுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதரை நாளை மஹ்ஷரில் சந்திக்க வேண்டும் என்றால், மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் நுழைந்து அவர்களுக்கு அருகாமையிலேயே தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நபித்தோழராக பிறக்க வேண்டும் என்ற நிபந்தனை எல்லாம் கிடையாது. அதற்கு நீங்கள் மக்காவில் பிறக்க வேண்டும், மதீனாவில் மரணமாக வேண்டும் என்ற நிபந்தனை எல்லாம் கிடையாது. அதற்கு இருக்கக்கூடிய ஒரே நிபந்தனை, அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துங்கள், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏவியதை செயல்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அது எம்மை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும், தூதரோடு வாழ்வதற்கு எமக்கு உதவி செய்யும்.